திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிலே நாளில் ஒரு பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. நேற்று தினம் பத்திரிகையிலே பார்க்கின்ற பொழுது 80% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு அவதூறான பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது உண்மைங்களா? உண்மையா? திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதா? நீங்களே சொல்லுங்க. அத்தனையும் பொய். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தல. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியிலே வாங்கி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்பொழுது ரகசியத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதை நிறைவேற்ற முடியாது என்று ரகசியத்தை சொல்லி உடைத்து விட்டார். இதுதான் திமுகவுடைய நிலைமை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். திமுக கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக போல குடும்ப கட்சி அல்ல. இந்த கட்சியிலே சுதந்திரம் இருக்கின்றது. யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ, மக்களுக்கு உழைக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவை எடுத்துக்கங்க. திரு பொன்முடி இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. திரு நேரு இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இன்றைக்கு திண்டுக்கல் இருக்கின்ற பெரியசாமி அவர் இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இப்படி அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு அரசியலிலே வரவும் முடியும், அரசியல் சார்ந்த பதவிக்கு வரவும் முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. உங்க கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார்? உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் எங்கே இருக்கிறார் சொல்லு பார்க்கலாம். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு கூட பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி.